Periyar Maniamma Institute of Science and Technology, Tanjavur, BARC, ranked number 18 in India by IIRF. ஒவ்வொரு உடம்பிலையும் எது ஓடுதோ ஓடலையோ அந்த நபர் உயிருள்ள வரைக்கும் இரத்த ஓட்டம் என்பது இருந்து கொண்டே இருக்கிறது. பிளட் சர்க்குலேஷன். இந்த சர்க்குலேஷனை மெயின்டைன் பண்ணுறதுக்கு ஒரு உந்து சக்தி வேணும். இந்த உந்து சக்தியை நிர்ணயம் பண்ணுறது ரெண்டு ஃபேக்டர்ஸ். நார்மல் ரேஞ்சை விட அளவுக்கு அதிகமாகும் போதோ இல்லை அந்த நார்மல் ரேஞ்சை விட அளவு குறையும் போகும்போதோ அந்த இரத்த ஓட்டத்தினுடைய தீமை விளைவுகளை நாம் பார்க்க சந்திக்க நேருகிறது. இதில் லோ பிளட் ப்ரெஷர் இஸ் ஆல்சோ இம்பார்ட்டன்ட், பட் மோர் தேன் தட் ஹை பிளட் ப்ரெஷர் இஸ் வெரி சீரியஸ் டு அவர் ஹெல்த். அனைவருக்கும் வணக்கம். நான் டாக்டர் ராஜேந்திரன் பேசுகிறேன். இன்றைக்கு நம்முடைய சமுதாயத்தில் அன்றாடம் நிறைய மக்கள் சந்தித்து கொண்டிருக்கிற ஒரு நோய்களின் வரிசையை நான் சொல்லுகிறேன். பொதுவாக நோய்களை கீழ்கண்டவாறு வகைப்படுத்தலாம். அதில் முக்கியமான ஒரு வகைப்பாடு தொற்றும் நோய், தொற்றாத நோய். தொற்றும் நோயின்னா ஒரு நபர்கிட்டேருந்து இன்னொரு நபர்கிட்ட நேரடியாகவோ காற்று மூலமாகவோ நீர் மூலமாகவோ உணவு மூலமாகவோ ஒருவரை ஒருவர் அருகிலே இருந்து தொடுதல் மூலமாகவோ பரவுவதற்கு பெயர் தொற்றும் நோய், கம்யூனிகபிள் டிசீசஸ் அப்படின்னு சொல்கிறோம். இது இல்லாமல் உடல் ஆரோக்கியத்தை பாதிக்கக்கூடிய அனைத்து வியாதிகளையும் நோய்களையும் எதில் கொண்டு வரலான்னா தொற்றாத நோய்களில் கொண்டு வரலாம். அது இன்றைக்கு வளர்ந்த நாடுகளில் மாத்திரமல்ல, வளர்ந்து வரும் நாடுகளில் மாத்திரமல்ல, கீழ்ப்பட்ட அடிமட்ட நிலைமையில் இருக்கிற நாடுகளுக்கும் இந்த நோய்கள் சொந்தமாக ஆகின்றன. இதில் ஏழை பணக்காரன், படித்தவன் படிக்காதவன், கிராமவாசி நகரவாசி அப்படியெல்லாம் பெருசாக நம்ம வகைப்படுத்த தேவையில்லை. ஏன்னா இன்றைக்கு உலகம் ரொம்ப சுருக்கமாகி விட்டது. உலகம் சின்னதாகி போச்சு. இன்றைக்கி இங்கே இருந்துட்டு மத்தியானம் இன்னொரு ஊரில் இன்னொரு கண்டத்திலே இருக்கிற அளவுக்கு இன்றைக்கி விஞ்ஞானம் முன்னேறி கொண்டிருக்கிறது. அந்த மாதிரி ஒரு தொற்றாத நோய்களினுடைய தொகுப்பை நம்ம இனிமேல் கவனிக்கலாம் வரப்போகிற நாட்களில். அதில் முக்கியமாக பங்கு வகிக்கிறது உயர் இரத்த அழுத்தம், ஹை பிளட் ப்ரெஷர். இரண்டாவது சர்க்கரை நோய், நீரிழிவு நோய், டயபெட்டிஸ் மெலிட்டஸ். மூன்றாவது ஹை கொலஸ்ட்ரால், கொழுப்பு சத்து அதிகமாக உள்ள நிலைமை, ஹைப்பர் கொலஸ்ட்ரலீமியா. நான்காவதாக ஒபிசிட்டி, ஓவர் வெயிட். இந்த நாளையும் சில பேர்த்துக்கு அவங்களுக்கு அதை சொந்தமாக்கி கொள்ளுகிறார்கள். சில பேர் இதுக்கு ஏதாவது ஒன்றுக்கு அடிமையாகிறாங்க. இது ரொம்ப கவனிக்கப்பட வேண்டிய ஒரு விஷயம். இந்த நாளையும் ஒரு காம்பினேஷனாக போட வேண்டுமென்றால் மெட்டபாலிக் டிசார்டர்ஸ், மெட்டபாலிக் சிண்ட்ரோம் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இதை நம்ம முதல்ல வச்சுட்டு இன்றைக்கி இரத்த அழுத்தத்தை பற்றி நம்ம சில காரியங்களை தெரிஞ்சுக்கலாம். இரத்த அழுத்தம்னா என்ன? பிளட் ப்ரெஷர். கண்டிப்பாக ஒவ்வொரு உடம்புலேயும் எது ஓடுதோ ஓடலையோ அந்த நபர் உயிருள்ள வரைக்கும் இரத்த ஓட்டம் என்பது இருந்து கொண்டே இருக்கிறது. blood circulation till the person takes last breath. அதுக்கு பேர் circulation.
பிளட் சர்க்குலேஷன். இந்த சர்க்குலேஷனை மெயின்டைன் பண்ணுறதுக்கு ஒரு உந்து சக்தி வேணும். இந்த உந்து சக்தியை நிர்ணயம் பண்ணுறது 2 ஃபேக்டர்ஸ், 2 காரியங்கள். முதலாவது, இருதயத்தினுடைய சுருங்கி விரியும் தன்மை, பம்பிங் ஃபோர்ஸ் ஆஃப் த ஹார்ட் அண்டு ரிலாக்ஸேஷன் ஆஃப் த ஹார்ட். இதை அப்படி வச்சுக்கலாம். இரண்டாவது, நம் உடம்பில் ஓடுகிற இரத்தத்தின் அளவு, குவான்டிட்டி, வால்யூம் ஆஃப் த பிளட். இந்த 2ஐயும் முக்கியப்படுத்தி தான் ஒவ்வொருவருடைய உடலிலையும் இருக்கிற இரத்த அழுத்தம் நிர்ணயம் ஆகிறது. அதாவது இந்த இரத்த அழுத்தம்ன்றது இல்லைன்னா, இப்போ எல்லாத்துக்குமே ஒரு அழுத்தம் கொடுங்க, ஒரு அழுத்தம் கொடுத்தா தான் அவர் வேலை செய்வார் அப்படின்ற மாதிரி நம்ம சாதாரணமாக நம்ம பேசிக்கிற மாதிரி, இரத்த ஓட்டம்னு இருக்கும்போது தான் இருந்தால் தான் உயிர் இருக்குதுன்னு அர்த்தம். மூச்சு விடுறோம், ரைட்டு. நினைவாக இருக்கிறோம், ரைட்டு. வாய்ப்பை திறந்து பேசுகிறோம், ரைட்டு. இதெல்லாமே ஒரு உயிரோடு இருக்கிறாருன்றதுக்கு அறிகுறியாக இருந்தாலும், இதெல்லாம் இல்லாமையே கூட ஒரு உயிர் இருக்குதுன்னா அதுக்கு முக்கியமாக சுவாசமும் இரத்த ஓட்டமும் இருக்கணும். சுவாசித்து கொண்டு இருக்கும்போது தான் உடம்பில் அந்த கரிமில வாயு, அதாவது கார்பன் டை ஆக்சைடு வெளியேற்றப்பட்டு பிராணவாயு, அந்த ஆக்சிஜன் வந்து இரத்தத்தில் கலந்து அது உடலுக்குள்ளே சென்று எல்லா உறுப்புகளுக்கும் அது ஒரு பாய்ச்சலாக பாய்கிறது. ஸோ இந்த ஒரு சர்க்குலேஷனை மெயின்டைன் பண்ணுறதுக்கு ஒரு ப்ரெஷர் தேவை. எப்படி எல்லா ஆக்டிவிட்டீஸுக்குமே ஒரு ப்ரெஷர், நமக்கு ஒரு அழுத்தம் தேவை இல்லைங்களா? எதுக்குமே இப்போ நடக்கணுன்னா கூட அதுக்கு ஒரு நம்ம ஒரு அழுத்தம் இருந்தால் தான் நம்ம நடக்கிறோம், இல்லைன்னா நம்ம நடக்க மாட்டோம், படுத்துக்குவோம். அதே போல் தான் இந்த இரத்த ஓட்டத்தை சீராக கொண்டு போகிறதுல அதுக்குள்ளறையே இரத்த அழுத்தம். இந்த இரத்த அழுத்தம் ஒரு ரேஞ்சுக்குள்ளே, ஒரு உயர் வகை, உயர் மட்டம், தாழ் மட்டம் அப்படி வைக்கலாம். லோயர் லிமிட், அப்பர் லிமிட். இந்த ஒரு கட்டுப்பாடு இருக்கும்போது தான் இந்த இரத்த ஓட்டத்தினால் உடம்புக்கு தேவையான நன்மையும் பலனும் கிடைக்கிறது. அதே சமயத்தில் அதே இரத்த அழுத்தம் அந்த நார்மல் ரேஞ்சை விட அளவுக்கு அதிகமாகும் போதோ, இல்லை அந்த நார்மல் ரேஞ்சை விட அளவு குறையும் போகும்போதோ, அந்த இரத்த ஓட்டத்தினுடைய தீமை விளைவுகளை நாம் பார்க்க சந்திக்க நேரிடுகிறது. அட்வர்ஸ் எஃபெக்ட்ஸ் ஆஃப் அப்நார்மல் பிளட் ப்ரெஷர்ஸ் அப்படின்னு சொல்லலாம். இதில் லோ பிளட் ப்ரெஷர் is also important, but more than that, high blood pressure is very serious to our health, very important. So உயர் இரத்த அழுத்தத்தை நம்ம வரப்போகிற டிஸ்கஷனில் நம்ம பார்க்கலாம். நன்றி, வணக்கம். தமிழகத்தின் அரசியல் புலனாய்வு வரலாறு நக்கீரன் பப்ளிகேஷன்ஸ். இந்த கோடை விடுமுறையை புத்தகங்களுடன் கொண்டாடுங்கள். உலக புத்தக தினம் மற்றும் கோடை காலத்தை முன்னிட்டு ஏப்ரல் 23 முதல் மே 30 வரை நக்கீரன் வெளியீடுகளான அனைத்து நூல்களுக்கும் 25% சிறப்பு தள்ளுபடி. புத்தகங்களால் கோடையை கொண்டாடுவோம்.